தன்னோட கார் இடிச்சு அதனால் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட மன்னிப்பு கேட்கிற பண்பு இல்லாம விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் சாலையில 2 வீலர்ல போன வழக்கறிஞர்களை இடிச்சதுக்கு இறங்கி எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு போயிருந்தா பிரச்சனை அதோட நின்று இருக்கும். ஆனால் ஒரு ஆணவத்தோடு நீங்க பாத்தீங்கன்னா ஆணவ கொலை பற்றி அதிகமா பேசுறது திருமாவளவன். ஆனா இந்த உலகத்திலேயே மிக ஆணவம் கொண்ட ஒரு அரசியல்வாதி திருமாவளவன் அவர்கள் தான். ஏனென்று சொன்னால் அந்த வழக்கறிஞரை கோர்ட்டுக்குள்ள போய் அடிச்சு தான் ஆளுகின்ற கட்சிக்கு எசமானன் என்ற எண்ணத்துல ஆணவத்தோடு திருமாவளவன் நடந்து கொண்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அரசு உடனடியாக அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களையும் திருமாவளவனையும் கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா திமுக ஆட்சியில அது வறியவராயிருந்தாலும் படித்தவராயிருந்தாலும் பாதுகாப்பு இல்லை என்கின்ற ஒரு எண்ணமானது மக்கள் மத்தியிலே ஏற்பட்டுவிடும். அதனால அரசாங்கம் சட்டம் தயக்கம் காட்டாமல் ஆணவத்தின் ஒட்டுமொத்த உருவமா இருக்கிற திருமாவளவனை கைது செய்ய வேண்டும். கைது செய்து சாதாரண மக்களுக்கு, அதிலும் படித்த ஒரு வழக்கறிஞருக்கு மிக பெரிய முறையில் வன்முறை மூலமாக தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் சவால் விட்டு இருக்கின்ற ஒரு மோசமான நிகழ்ச்சி நேற்றைய முன்தினம் நடந்துவிட்ட அந்த சம்பவம். தமிழ்நாடு அரசு உடனடியாக இதில் கூட்டணின்னு பாரபட்சம் காட்டாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்போது 2016 அப்ப உதயநிதி ஸ்டாலின் அரசியல்ல இல்லை, அப்படிதானே? 2014 இன்னைக்கு அவரோட கூட்டணியில் இருக்கிற பிசிக கம்யூனிஸ்டுகள் எங்க இருந்தாங்க? அவர்கள் மக்கள் நல கூட்டணின்னு தனியா வச்சிருந்தாங்களா? வெக்கமே இல்லாம சந்தர்ப்பவாத கூட்டணி ஏற்படுத்தி 10 வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கிற திமுக அதுல சந்தர்ப்ப வசமாக ஏதோ காத்தடிச்சா இலச்சரு கூட கோபுரத்துல ஒட்டிக்குமா, அந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் இதை பத்தி எல்லாம் பேசலாமா? உங்களுக்கு அரசியல் என்ன தெரியும்னு கேட்கிறேன்னா, மக்களுக்காக போராடி அரசியலுக்கு வந்து பதவிக்கு வந்திருக்கிறாரா? என்ன செஞ்சு வந்திருக்கார்? மக்களுக்காக ஒரு துரும்ப கூட எடுத்து போடாத சந்தர்ப்பவாதத்தால் ஆட்சியில துணை முதல்வராக இருக்கிற ஒரு நபர் இது பற்றியெல்லாம் பேசாம வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது நல்லது. நாங்க பேச ஆரம்பிச்சா சூழ்நிலை ரொம்ப கெட்டுப்போம்.